Hi friends, welcome back to my channel Kokki Pinnal. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து பேபி ஹேட் தான் பார்க்க போறோம். சோ இது வந்து நியூ பார்ன் பேபி ஹேட்டுங்க. சோ இப்போ எல்லா லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிறந்த குழந்தைகளுக்காக வந்து தன்னுடைய கையால பின்ன ஹேட்டை வந்து போட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கும். ஆனா நிறைய பேருக்கு பண்ண தெரியாது. சோ அந்த மாதிரி ஒரு கிளாஸ் தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப பேசிக் ஹேட் தாங்க. சோ ரொம்ப ஈஸியா நம்ம போட்டுடலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அதனால நான் எந்த ஒரு புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறது இந்த பேட்டர்ன் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது வந்து பேஸ் பேட்டர்ன். ஸோ மேஜிக் சர்க்கிள் எம்சி அப்படின்னா மேஜிக் சர்க்கிள் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த த்ரீ செயின்ஸ்ன்றது இதோடைய அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து டபுள் க்ராக்கெட்ஸா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் இங்கே வந்து 3 செயின்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 12 டபுள் க்ராக்கெட்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச், இங்கே டாட் இருக்குது ஸ்லிப் ஸ்டிச். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி அதுக்கு மேலே 3 செயின்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு டபுள் க்ராக்கெட், அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் போட்டிருக்க ஒவ்வொரு டபுள் க்ராக்கெட்ஸ்லையும் நம்ம வந்து அடுத்த ரவுண்டில் ரெண்டு டபுள் க்ராக்கெட்ஸ் வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ டோட்டலாக வந்து 24 டபுள் க்ராக்கெட்ஸ் வந்து நமக்கு செகண்ட் ரவுண்டில் வந்து கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு தேர்ட் செயினில், அதாவது செயின் 3 நம்ம பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து தேர்ட் செயினில் நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் அதுக்கு மேலே தேர்ட் ரவுண்ட் போகிறதுக்கு நம்ம வந்து 3 செயின்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு டபுள் க்ராக்கெட் ரெண்டு டபுள் க்ராக்கெட் ஒரு டபுள் க்ராக்கெட். ஸோ 2 டபுள் க்ராக்கெட் ஒரு டபுள் க்ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ப்ராசஸை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போகிறோம். அடுத்த ரவுண்டுக்கு போகிறதுக்கு செயின் 3 ஆட் பண்ணுறோம். அடுத்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 2 டபுள் க்ராக்கெட் ஒரே ஸ்டிச்சில் பண்ண போகிறோம். ஒரு டபுள் க்ராக்கெட் ஒரு ஸ்டிச், ஒரு டபுள் க்ராக்கெட் ஒரு ஸ்டிச். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய ப்ராசஸை வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து உங்களுக்கு இதை வச்சு தான் நான் வந்து இன்னைக்கு ஹேட் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த ப்ராஜெக்ட்க்கு வந்து நான் இங்கே கங்கா யான் யூஸ் பண்ணியிருக்கேன், பேபி பியர்ஸ். ஸோ இது வந்து 100% அக்ராலிக் யான். ஸோ இதில் வந்து ஹுக் சைஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பிளராக இருக்கிறதுனால உங்களுக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது. ஸோ 3.25 mmலேருந்து 3 mm வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ப்ராஜெக்ட்க்கு வந்து 3 mm ஹுக் சைஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து என்னுடைய ப்ராஜெக்டை மேஜிக் சர்க்கிள் மூலமாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் முதல்ல மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கிறேன். ஸோ நான் மேஜிக் சர்க்கிள் இங்கே வந்து செஞ்சாச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இதுக்கு மேலே நான் வந்து உங்களுக்கு பேட்டர்னில் காட்டின மாதிரி செயின் 3 வந்து நான் இங்கே ஆட் பண்ணுறேன். 3 செயின்ஸ் நான் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மேஜிக் சர்க்கிள்குள்ளே வந்து நம்ம வந்து 12 டபுள் க்ராக்கெட்ஸை வந்து நம்ம செய்ய போகிறோம். ஒன், ஸோ 2. ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு டபுள் க்ராக்கெட்டை வந்து நான் என்னுடைய ஸ்டிச் மார்க்கர் மூலமாக நான் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு டபுள் க்ராக்கெட்டுடைய ஸ்டிச்சு. டூ டபுள் க்ராக்கெட்ஸ் வந்து நான் இதுக்குள்ளே செஞ்சுருக்கேன். இப்போ தேர்ட் டபுள் க்ராக்கெட் வந்து நான் செஞ்சிட்ருக்கேன். நான் இங்கே வந்து 12 டபுள் க்ராக்கெட்ஸ் வந்து நான் செஞ்சாச்சு. என்னுடைய மேஜிக் சர்க்கிளை கூட நான் வந்து ஸ்மால் சைஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, என்னுடைய ஃபஸ்ட்டு டபுள் க்ராக்கெட்டுடைய ஸ்டிச் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதில் வந்து நான் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து நான் செஞ்சுக்க போகிறேன். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் செஞ்சாச்சு. இப்போ நான் இதுக்கு மேலே செயின் 3 ஆட் பண்ண போகிறேன். நான் பேட்டர்னில் காட்டின மாதிரி இங்கே செயின் 3 நான் செஞ்சுக்க போகிறேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த எல்லா ஸ்டிச்சஸ்லேயும், இந்த எல்லா டபுள் க்ராக்கெட் ஸ்டிச்சஸ்லேயும் வந்து நான் ரெண்டு டபுள் க்ராக்கெட் ஸ்டிச்சஸை வந்து நான் செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதே ஸ்டிச்சுக்குள்ளேருந்து நான் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ 1, என்னுடைய ஃபஸ்ட்டு டபுள் க்ராக்கெட்டுடைய ஸ்டிச்சை வந்து நான் என்னுடைய மார்க்கர் வச்சு நான் மென்ஷன் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் இதே ஸ்டிச்சுக்குள்ளேயே வந்து நான் இன்னொரு டபுள் க்ராக்கெட் வந்து செய்ய போகிறேன்.
2 டபுள் க்ரோக்கெட் ஆச்சு. இப்போ அடுத்த ஸ்டிச்சுக்கு போகிறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் நம்ம வந்து 2 டபுள் க்ரோக்கெட் செய்ய போகிறோம். ஸோ டோட்டலாக அட் த எண்டில் வந்து உங்களுக்கு 24 டபுள் க்ரோக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு டோட்டலாக இருக்கும். ஸோ இதே ப்ராசஸை தான் நான் கண்டினியூவாக இது வரைக்கும் செய்ய போகிறேன். ஸோ இப்போ எனக்கு டோட்டலாக 24 டபுள் க்ரோக்கெட்ஸ் எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ நான் என்னுடைய ஃபஸ்ட்டு டபுள் க்ரோக்கெட்டுடைய ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் செஞ்சுக்க போகிறேன். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் வந்து நான் செஞ்சாச்சு. இப்போ நான் இதுக்கு மேலே செயின் 3 ஆட் பண்ணுறேன். ஸோ செயின் 3 ஆட் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டுக்கு, அதாவது ரவுண்ட் 3ல் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து 2 டபுள் க்ரோக்கெட் செய்ய போகிறோம். அடுத்து இருக்கிற ஸ்டிச்சில் வந்து 1 டபுள் க்ரோக்கெட் செய்ய போகிறோம். அதுக்கு அடுத்து 2, ஸோ 1. ஸோ இந்த மாதிரி 2 1 2 1 2 1 நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் நம்மளுடைய ப்ராசஸை. ஸோ ஃபஸ்ட்டு இதே ஸ்டிச்சுக்குள்ளே நான் 2 டபுள் க்ரோக்கெட்ஸ் வந்து செஞ்சுக்க போகிறேன். ஸோ 2 டபுள் க்ரோக்கெட் செஞ்சுருக்கேன். இப்போ நான் என்னுடைய ஃபஸ்ட்டு டபுள் க்ரோக்கெட்டுடைய ஸ்டிச்சை வந்து நான் என்னுடைய மார்க்கர் வச்சு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அடுத்த ஸ்டிச்சில் வந்து 1 டபுள் க்ரோக்கெட் வந்து நான் செய்ய போகிறேன். அடுத்து 2. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து 2 1 2 1 அந்த பேஸில் வந்து நம்ம நம்மளுடைய ஸ்டிச்சஸை வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ இங்கே வந்து நான் 2 டபுள் க்ரோக்கெட்ஸ் நான் செய்கிறேன். ஸோ டபுள் க்ரோக்கெட் ஏதாவது உங்களுக்கு தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோடைய லிங்க்கை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நான் வந்து என்னுடைய ப்ராசஸை வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ இதோடைய எண்டில் வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நான் இந்த ரவுண்டை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இப்போ என்னுடைய இந்த ரவுண்டுடைய எண்டில் வந்து எனக்கு 36 ஸ்டிச்சஸ் கிடைக்கும். இப்போ நான் என்னுடைய ஸ்லிப் ஸ்டிச் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு டபுள் க்ரோக்கெட்டில் நான் வந்து செய்ய போகிறேன். ஸோ என்னுடைய ஸ்லிப் ஸ்டிச் வந்து நான் இங்கே செஞ்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே நான் செயின் 3 செய்ய போகிறேன். இப்போ இதே ஸ்டிச்சுக்குள்ளே வந்து நான் 2 டபுள் க்ரோக்கெட் செய்ய போகிறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு தேர்ட் ரவுண்டில் என்ன செஞ்சோன்னா 2 டபுள் க்ரோக்கெட் 1 டபுள் க்ரோக்கெட், அதாவது 2 1 2 1ன்னு செஞ்சோம். இப்போ ஃபோர்த் ரவுண்டில் வந்து நம்ம 2 1 1 2 1 1 அந்த மாதிரி பேஸில் வந்து நம்ம இப்போ ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டபுள் க்ரோக்கெட்டை என்னுடைய மார்க்கர் வச்சு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்து இன்னொரு டபுள் க்ரோக்கெட் இதே ஸ்டிச்சுக்குள்ளே நான் செய்ய போகிறேன். இப்போ நான் அடுத்த ஸ்டிச்சில் வந்து 1 டபுள் க்ரோக்கெட் செய்ய போகிறேன். அதுக்கு அடுத்த ஸ்டிச்லேயும் 1 டபுள் க்ரோக்கெட் நான் வந்து செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிறதுல 2 டபுள் க்ரோக்கெட் செய்ய போகிறேன் ஒரே ஸ்டிச்சுக்குள்ளே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே 1 டபுள் க்ரோக்கெட். ஸோ இந்த மாதிரி 2 டபுள் க்ரோக்கெட் 1 டபுள் க்ரோக்கெட் 1 டபுள் க்ரோக்கெட் 2 1 1 இந்த பேட்டர்னில் வந்து நம்ம இந்த ரவுண்டை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ரவுண்டுடைய எண்டில் வந்து எனக்கு 48 ஸ்டிச்சஸ் கிடச்சிருக்கு. இப்போ நான் என்னுடைய ஃபஸ்ட்டு டபுள் க்ரோக்கெட்டில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் நான் வந்து போட்டுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டபுள் க்ரோக்கெட்டில் ஸ்லிப் ஸ்டிச். இப்போ நான் இதுக்கு மேலே செயின் 3 வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன ப்ராசஸ் பண்ண போகிறேன்னா 2 1 1 1. ஸோ இந்த ஃபார்மேட்டில் நான் வந்து இப்போ என்னுடைய ப்ராசஸை செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டபுள் க்ரோக்கெட்டுடைய ஸ்டிச்சில் வந்து 2 டபுள் க்ரோக்கெட் நான் வந்து
ஒரே ஸ்டிச்சில் செய்ய போகிறேன். அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டிச்சஸ் 3 ஸ்டிச்சஸில் வந்து ஒவ்வொரு டபுள் க்ராக்கெட்டாக வந்து நான் செய்ய போகிறேன். ஸோ 2 டபுள் க்ராக்கெட் இங்கே செஞ்சுருக்கேன். இப்போ நான் இங்கே வந்து அடுத்த 3 ஸ்டிச்சஸில் ஒவ்வொரு டபுள் க்ராக்கெட்டாக நான் வந்து செய்ய போகிறேன். ஸோ இதே ப்ராசஸ் தான் நான் கண்டினியூ பண்ண போகிறேன் இந்த ரவுண்டு ஃபுல்லாக. நான் இந்த ரவுண்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ என்னுடைய ஃபஸ்ட்டு டபுள் க்ராக்கெட் ஸ்டிச்சில் வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்க போகிறேன். ஸோ நான் இதுக்கப்புறம் நான் என்னுடைய பேட்டர்னை வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன், அதாவது என்னுடைய டபுள் க்ராக்கெட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இதுக்கு மேலே நான் செயின் 3 செஞ்சுட்டு நான் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்குள்ளேயும் ஒவ்வொரு டபுள் க்ராக்கெட்ஸ் தான் இனிமேல் செய்ய போகிறேன். ஸோ எந்த ஒரு இன்க்ரீஸும் வந்து நான் செய்ய போகிறதில்ல. ஸோ இது ஃபஸ்ட்டு டபுள் க்ராக்கெட். ஸோ அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ராக்கெட். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ என்னுடைய பேட்டர்னை வந்து நான் செய்ய போகிறேன். ஸோ நமக்கு வந்து தேவையான ஹைட் வர வரைக்கும், இப்போ நியூபார்ன் பேபி 0 to 3 months அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ஹைட் வந்து நமக்கு 6 inches தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு 6 inches வந்து நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் சேம் பேட்டர்ன் தான் நான் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராஜெக்டை நான் இங்கே முடிச்சிருக்கேன். இப்போ எனக்கு வந்து இது 6 inches கிடச்சிருக்கிறதுனால நான் இங்கே என்னுடைய ப்ராஜெக்டை முடிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேலேருந்து பிடிச்சு இது வரைக்கும் நமக்கு டோட்டலாக வந்து 6 inch நமக்கு கிடைக்கணும். இப்போ நான் என்னுடைய இந்த ஃப்ளாரை வச்சு நான் வந்து இதை டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இங்கே என்னுடைய ஹேட் மேலே இந்த ஒரு ஃப்ளாரை நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ என்னுடைய ஹேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஃப்ளார்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து இங்கே வச்சுக்கலாம். அந்த ஃப்ளார்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா அதோடைய லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதனால் நான் எந்த ஒரு புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில்